வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லாமே அணுத்திரள் தான். பரமாணு என்ற விண், அதுதான் நுண்ணிய மூலக்கூறு. அதனுடைய தொடர்ச்சி அல்லது கூட்டு மற்ற எதுவானாலும் சரி. பாரதி ஒரு நல்ல மெய் விளக்கம் பெற்ற மகான். அவருடைய பாடல்ல ஒரு வரி இப்போ நினைவுபடுத்துறேன் உங்களுக்கு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் சொன்னாரு. கடலானாலும் மலையானாலும் நானாலும் எல்லாம் அணுக்களுடைய கூட்டம் தான். காக்கையானாலும் குருவியானாலும் நானானாலும் பசி முதலிய உணர்வு உடைய பொருட்கள். அந்த இடத்துல நானு காக்கை குருவி எல்லாம் ஒண்ணு. இங்க வேதாந்த ரீதியில சொல்லுவாங்க, உடலுக்கு எல்லை உண்டு, மையப்புள்ளி உண்டு. ஒரு ஜீவனை எடுத்துக்கொண்டா உடலுக்கு பெரிஃபரல் சுற்றுவட்டம் உண்டு, மையப்புள்ளி உண்டு. மையப்புள்ளி கருமையம். உயிருக்கு மையப்புள்ளி உண்டு, சுற்றுவட்டம் ஒரு அளவாக நிர்ணயிக்க முடியாது. பேரிய கமண்டலம் முழுமையும் விரிந்திருக்கிறது. மையப்புள்ளி என்று சொன்னா எந்த உயிரினம் அதை நோக்கி நிற்கிறதோ அதுதான் மையப்புள்ளி. காந்த களத்துக்கு மையப்புள்ளியும் இல்லை, சுற்றுவட்டமும் இல்லை. இப்போ நாம் இந்த சுத்த வெளிய சரியா நினைந்த இருப்பு நிலைய, இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் வெளியிருக்குது, அதுக்கு அப்பாலும் இருக்கிறது. ஒவ்வொரு அணுவுக்கும் உள்ளாகவும் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அணுவுக்கு, அதாவது பரமாணுக்கு உள்ளாக அதை சுழற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடிய பரமாணுக்கு மையத்தில் அமைந்தது தான் அசல்ல அந்த சுத்தவெளி இறைநிலை. அப்படியே இருக்குது. அதுக்கு அப்பால, அணுவுக்கு அப்பால இருக்கக்கூடிய வெளியோ இந்த அணுவனுடைய விரிவு அறையில கலந்து இருக்குது. அதனால அது காந்தம். பிரபஞ்சம் முழுவதும் அதுவே தான். அதுக்கு அப்பால இருக்கக்கூடிய வெளியோ அதான் தூய வெளி. இத மூன்றாக பிரிச்சு பேசுறாங்க பாருங்க. நம்ம வேதாந்தத்துல புராணத்துல சிவம் என்றும், சிவம்னா தூய நிலை, இருப்பு நிலை. சக்தி சிவம் என்று இன்னொரு வார்த்தை இருக்குது இல்லையா? சக்தி சிவம்னா, சிவம் என்றது சுத்த வெளிதான். ஆனா விண்ணினுடைய அலை கலந்து இருக்கிற போது அது காந்தமா இருக்குதே, காந்தம் தான் சக்தி சிவம். இன்னொன்னு அதுக்கு அப்பால உள்ளது சதாசிவம். ஒன்றும் மாறாத, எப்பவும் மாறாத, அப்படியே இருக்கக்கூடிய இருப்பு நிலை சதாசிவம். நீங்க சில வார்த்தைகள் தமிழ்ல பாடல்கள்லாம் பாடுவாங்க, கேட்டிருப்பீங்க. ஆனா என்னன்றது தெரியாத இருக்கும். முப்பால் என்ற வார்த்தை வருது பாருங்க. 3 பால் நிலை இந்த பிரபஞ்சத்துல உண்டு. அணுல மையம், அணுக்கு அப்பாலாக பேரியக்க மண்டலம் முழுமையும் இருக்கக்கூடிய வெளி காந்த களம், அதுக்கு அப்பால் இருக்கிறது சுத்த வெளி. காந்த களத்துல அழுத்தும் சக்தியும் இருக்குது, தள்ளும் சக்தியும் இருக்குது. 2 சக்தியும் கலந்துருக்கு. அது இல்லாத அப்பால உள்ள சிவநிலை, இருப்பு நிலை சுற்றிலும் இருந்து கொண்டு இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் அழுத்தி கொண்டிருக்குது அல்லவா? இறைநிலைக்கு அழுத்தும் சக்தி தான், அதுதான் ஆற்றல்.
அப்ப எந்த பொருளையும் அழுத்தி கொண்டுதான் இருக்குது. அந்த அழுத்தம் என்ற ஒரே ஒரு ஆற்றல். இப்போ விண் என்றது வச்சுக்கொள்ளுங்க. விண்ணுக்கு அப்பால உள்ளது இறைநிலை தானே. இறைநிலையினுடைய அழுத்தத்தினால தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்குது. இங்க நடக்கக்கூடிய விந்தைய பாருங்க. அந்த மையத்துல என்ன இருக்குது? இறைநிலை அப்படியே இருக்குது. ஆனா அந்த சுழற்சி வரையில விரைவாக சுழண்டு கொண்டு இருக்குது. இப்போ ரெண்டு பகுதி, மையப்பகுதி ஒன்று, புறப்பகுதி ஒன்று. சுற்றி அழுத்தி கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலையும் அழுத்தத்தினால சொல்றது சரி. ஆனா அந்த மையத்துல வர்ற போது என்ன அழுத்துவது எது, அங்கே இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றுதான். அப்போ இந்த அழுத்தத்தினால மையப்புள்ளி நாளுக்கு நாள் பெருசாயிட்டே இருக்கும். ஒரு 1000 வருஷம் ஒரு அணு இயங்கி கொண்டிருந்தது. ஆனால் அந்த 1000 வருஷமும் அழுத்தத்துல மையப்புள்ளி விரியுது. மையப்புள்ளி விரிந்தால் என்ன ஆகும்? புறம் குறையும், வெளிப்புறத்தினுடைய அளவு குறையும். குறையிற போது இந்த சுழற்சி முன்ன என்ன வேகத்தில் இருந்ததோ, ஒரு வினாடிக்கு 2 லட்சம் சுழல் இருந்ததுன்னு வச்சுங்க, இப்ப அது குறையும். மையப்புள்ளின்னா இருப்பு நிலை ஜாஸ்தி ஆகுது, அதனால இயக்க வேகம் குறையுது. அப்படியே குறைய குறைய அதுக்கு தகுந்தவாறு தள்ளும் சக்தி குறையுது. முதல்ல 2 லட்சம் சுழல் இருக்கிற போது ஒரு விண்ணுக்கும் இன்னொரு விண்ணுக்கும் எவ்வளவு இடம் இருந்ததோ அதுவே 1 லட்சம் வேகத்துல சொல்ற போது இருக்குமா? தானா குறையுது, நெருங்கி எங்க. இன்னும் அது 50,000 வந்ததுன்னு வச்சுங்க, இன்னும் குறையுது. என்ன குறையுது? தள்ளி நிறுத்துற வேகம் தான் குறையுது. அப்போ ஒரு 1000 சுழலுக்கு வந்ததாக நாம் அனுமானம் கொள்வோம். அப்ப எவ்வளவோ நெருக்கமாக வந்துவிடும். நெருக்கமாக வந்தாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டுமா? 2 அணுக்கள் ஒன்று இணைந்து சேர்ந்து விட முடியுமானா முடியாது. இதுதான் காந்த தத்துவத்துல விஞ்ஞானிகள் உணர்ந்திருக்காங்க. அதில் நான் பல விஞ்ஞானிகளோட பேசுற போது அது ஆனா எப்படின்றது தான் எங்களுக்கு தெரியல தவிர, ஒவ்வொரு பரமாணுக்கும் இடையில அது எவ்வளவு நெருங்கி இயங்கக்கூடிய பொருளா இருந்தாலும் இடைவெளி இருக்கிறது என்றதை ஒப்புக்கொள்றேன். அப்போ சூரியனை போல ஒரு காலம், நீண்ட காலமாக இருந்த ஒரு கோள் வச்சுக்கொள்ளுங்க. அங்கே இருக்கக்கூடிய சூரியன்ல இருக்கக்கூடிய அணு மாலிகூல்னு சொல்லுவாங்களே, பேரணுக்கள், அதாவது பல அணுக்கள் கூடியது. எவ்வளவுக்கு எவ்வளவு அது சுழற்சி வேகம் இருக்குதோ அந்த அளவுக்கு மையத்தில் ஒன்று இடம்பெறும், பக்கத்தில் ஒன்று இடம்பெறும், சுற்றிலும் ஒன்று இடம்பெறும். வேகத்துக்கு தகுந்தவாறு இதில் ஒரு 1000 அதில் ஒரு 1000 கூட இருக்கும். ஆனாலும் அந்த 1000கணக்கில் போகாது. ஒரு பரமாணு விண் என்று எடுத்துக்கொண்டா, அதை அணு என்று எடுத்துக்கொண்டா, அணுவில் 3 மத்தியில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், கரு அணு என்று சொல்றதுதான் நியூக்ளியஸ். அதுக்கு பக்கத்துல அதிகமாக போக முடியாத சுழல் வேகத்துல அடுத்தபடியாக இருக்கிறது புரோட்டான். புரோன்னா அதுக்கு ஒத்தது.
அதுக்கு அடுத்த கட்டமா இருக்கிறதெல்லாம் என்ன? எலக்ட்ரான். இவ்வளவுதான். இப்போ நியூக்ளியஸ், புரோட்டான், எலக்ட்ரான், இந்த 3 விதமான, வேற வேறையா ஒண்ணுமே இல்லை. இப்போ 3வது எலக்ட்ரான் வேகமாக சுத்திட்டு வருது. அதுல 20,000 வேகத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க. 4 வட்டத்துல எல்லாமே வேகத்துல குறைஞ்சிக்கிட்டு தானே வருது. வர்ற போது இங்க இடம் பிடிக்குது. இந்த அணு கூட்டத்துக்குள்ளாக இடம் பிடிக்குது. அதற்கு மேல இந்த நெருக்கம் தாங்க முடியாமலும் பக்கத்தில் உள்ள சூழ்நிலையில உள்ள சூடு, இயக்க வேகம் இதுக்கு தகுந்தவாறும் சில சமயம் இந்த அணுக்கள்ல ஒரு கூட்டத்தில் இருந்து தெரிச்சு போகும், வெளியேறிடும். வெளியேறி விட்ட வேக ஒன்று போச்சுன்னா உடனே அங்க சுற்றி சுழண்டு கொண்டே இருக்கிறது அதுக்கு தக்க இடத்துல பொருத்தி கொள்ளும். இப்படி ஒவ்வொரு அணுவிலையும் இருந்து வெளியேறி கொண்டிருப்பது, அந்த வெளியேறினதுக்கு பதிலாக அங்க உள்ள நுழையது என்றது ஒரு விந்தையான கணக்கு. அது சரியா இருக்கும். அப்ப இப்ப நாம பார்க்கிறோம் ஒரு சுவை அல்லது மனம். சுவையும் மனமும் ஒரு பொருளா? இங்கே காந்த தத்துவத்துல இது ஒரு ஜீவநாடி. அதாவது அணுவும் இல்லை. அப்ப என்ன? அந்த அணுக்களுக்கு இடையே உள்ள வெளி, அந்த வெளியில நிறைந்துள்ள காந்த ஆற்றல் அங்க மாற்றம் அடையுது. அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமா? இந்த பஞ்சபூதங்களை பற்றி இப்போ அந்த அம்மையார் விளக்கினாங்க. அணுக்கள் விரிவாக இருக்கிற போது, தனித்தனியா இருக்கிற போது அது விண்வெளி. 2 அணு கூடி 4 கூடி 5 கூடி இயங்குற போது காற்று. அதற்கு மேலாக 16 அணுக்கள் கூடினா ஆக்சிஜன் இடத்துக்கு வர்ற போது அது வெப்பம். ஏனென்றால் அங்க உள்ள அந்த நெருக்கத்துல இந்த காந்தம் தன்மாற்றம் அடைகிற போது அந்த நெருக்கத்துக்கு தகுந்தவாறு மாற்றம் அடைகிறது வேற வேற. இங்க அழுத்தமாக இருந்தது காற்றுல ஒலியாக மலர்ந்தது, இங்க ஒளியாக அல்லது வெளிச்சமாக. 3வது இப்போ இதுக்கு மேல இல்லை. இருந்தாலும் கூட்டு, இந்த காற்று அந்த காற்றுன்னு வச்சுங்க. இத ஹைட்ரோஜன் சொல்றோம், இது ஆக்சிஜன் சொல்றோம். இது 16 அணு எடை உடையது அணு கூட்டம், இது 2 அணு கூட்டம். ஒரு சம்பந்தப்பட்ட இடத்துல இந்த 2 ஒன்றா கூடினா H2O, ஹைட்ரோஜன் 2 ஆக்சிஜன் 1 என்ற முறையில் அது இணைப்பு பெற்றால் இந்த காற்றுல அந்த காற்று நுழையுதுன்னு வச்சுங்க. இடம் ஒண்ணு விரியாது, அங்க உள்ள இடத்த அடைச்சிக்கிட்டு நிரப்பு. அப்போ ஒரு கோர்வை உண்டாகுமே இல்லையா? இந்த கோர்வை தான் தண்ணி, திரவம், நீர். அதே இன்னும் அணுக்களுடைய இயக்கம் குறையுது, சுற்று வேகம் குறையுதுன்னா இன்னும் நெருக்கமா வர கெட்டி பொருள். அந்த கெட்டி பொருள்ல நீர்லயே ஒளியாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் நீர் என்ற நிலைக்கு வந்த உடனே ஒளியாக இருக்க முடியாது. காரணம் வெளியேறணுமே. ஒளியானா விரைவு அதிகம், வெளியேறிதான். நீர்ல வெளியேறாது, தடுப்பு. அதனால அங்க சுவை என்றதாக பல, அதாவது ரீசைக்கிளிங் மாதிரி பல தடவை ஒரே ஒரு காந்த ஆற்றல் சுழண்டு வர்ற போது அங்க சுவையாக, நீர் இல்லாத சுவை அமையாது. அதே போல கெட்டி பொருள்ல மனம். அப்போ 5 இன்டென்சிட்டி ஆஃப் அசோசியேஷன்.
அணுவனுடைய நெருக்க 5ஆக பிரித்து கொள்ளலாம். விண்வெளி, காற்று, அடர்த்தி காற்று, நீர், நிலம். இந்த அடர்த்திக்கு தகுந்தவாறு அங்கே உள்ள காந்த ஆற்றல தன்மாற்றத்தில் வித்தியாசம் உண்டாகுது. அதான் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம். இதுல ஒரு கூட்டுல 2 இருக்கும். நீரும் இருக்கும், நிலமும் இருக்கும்னு வச்சுங்க. அதுல காற்றும் இருக்கும், ஆக்சிஜனும் இருக்கும், ஹைட்ரோஜனும் இருக்கும். அப்போ அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் அனைத்துமே இருக்கும் ஒரு பொருளுக்குள்ளாக. ஆனா அது அந்த காற்று எவ்வளவு இருக்குதா அந்த அளவுல தான் ஒலி உணர்வு. இப்படி இந்த 5 பௌதீக பிரிவு. பூதம்னா எல்லாரும் தமிழ்ல ஒரு கற்பனை, ஏதோ ஒரு ஜெயிண்ட் கண்ணு மூக்கு வச்சுக்கிட்டு அந்த பஞ்சபூதங்கள் என்பது பௌதீக பிரிவுக்கு பௌதம்னு சொன்னாங்க. அது சான்ஸ்கிரிட் வேர்டு. அது அந்த சான்ஸ்கிரிட்ல இருந்து தமிழுக்கு அதை எடுக்கிற போது பூதம்னுட்டு வந்துடுது. பௌதம் என்ற வார்த்தை தான் பூதம் என்று வந்தது. அதனால எந்த இடத்துல பூதம்னு வந்தாலும் பௌதீக பிரிவு வச்சுங்க. இந்த 5 எப்படி உண்டாச்சு என்றத ஔவையாரு ஒரு குரல்ல ஒரு லேசா சொல்றாங்க. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. இந்த பரம் என்ற ஒன்றிலே இருந்து விண் என்றது தோன்றி அதனுடைய தரம் மாறி ஒன்றாக, அதான் எவல்யூஷன் சொல்றோம். ஒன்றாக மாறி தோன்றும் பிறப்பு. உற்பத்தி எல்லாம் நாம பார்க்கறதெல்லாம் அந்த மாதிரி தோன்றியதுதான். பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. இதுல எப்படி தோன்றியது என்ற வரிசைய பக்கத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. நிலம் 5, நீர் 4, உலவை 2, 1 விண். நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3. அங்கின்னா சூடு. உலவை 2, 1 விண் என்னட்டு எவ்வளவு லேசாகவும் சுலபமாகவும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பஞ்சபூதங்களும். அந்த பஞ்சபூதங்களுக்கு இடையே இந்த வெளி புகுந்த போது பஞ்சபூதங்களும் பரம அணுக்களுடைய, அதாவது விண்ணனுடைய கூட்டுதான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த இறுக்கத்துக்கு தகுந்தவாறு சுழல் வேகம் குறையுது. அந்த சுழல் வேகம் குறையிற போதுதான் இறுக்கம் உண்டாகுது. அப்போ அந்த இறுக்கம் விரிவுக்கு தகுந்தவாறு மாற்றம் அடையுத தன்மாற்றம், அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம். அது தனித்தனியாகவும் மாறுது, ஒன்றோடு ஒன்று கலந்தும் மாறுது. அதே போல எல்லா பொருட்கள் இடத்துலையும் பஞ்சபூதங்கள்ல என்ன மாற்றம்? அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் தான் மாற்றம். அணு அதுவேதான். பொண்ணு எடுத்து அதை அணுவாக்கி பார்த்தாலும் அது எதுவோ, மண்ணை எடுத்து பார்த்தாலும் எதுவோ, எல்லாம் ஒன்னதான் இருக்கும். ஆனா அந்த மாலிகுலர் சிஸ்டத்துல அந்த நெருக்கத்துல இயங்குற போது அங்க உள்ள வெற்றிடம், அதாவது சுத்தவெளி, விண் அலை கலப்பு ஏற்பட்டதுதான் காந்தம். அப்போ பஞ்சபூதங்களை பார்க்கிறோம், உணர்ந்து கொண்டோம். உள்ள இருக்கு என்ன? அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமா இருக்கிறது சுத்த வெளியும். இந்த பரமாணுவிலிருந்து வெளியாகக்கூடிய அலையும் அங்கங்க கூடி காந்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லா பொருளையும் அப்படிதான். அதனால சில சமயம் அந்த அணு நெருக்கத்துக்கு தகுந்தவாறு வேறுபாடு அடையறதுக்கு
இந்த அணுக்கள் கூடி நிற்கிறதுக்கு ஒரு கட்டுக்கோப்பு வேணுமே. இந்த உயிரினங்கள்ல அந்த கட்டுக்கோப்பு அமையுது. மேக்னட்டிக் டொமைன், காந்த உருவங்கள். இந்த காந்த உருவத்தை இப்படி நினைவு வச்சுங்க. ஒரு கோழி முட்டை, ஒரு குயில், இந்த 2 முட்டையை உடைச்சி பார்த்தா வெள்ளை மஞ்சள் சரி. ஆனால் பிரித்து அடித்து பார்த்தீங்கன்னாலும் அணுக்கள் தான் நல்லா தெரியுது. சரி, அப்படியே இதுவும் அடைக்காத்து குஞ்சாவது, அதுவும் அடைக்காத்து குஞ்சாவது. அப்படி ஆகிற போது கோழி முட்டை கோழியை போலே தான் ஆகுது, குயில் முட்டை குயிலாகவே தான் வளரும். அப்ப எந்த சக்தி அந்த குயில் வடிவம் கொடுக்குது பாருங்க. இதுலயும் சாதாரணமா லிக்விட் தானே, ரெண்டுலயும் வெறும் திரவம் தானே. நீங்க உடைச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் திரவம் தானே. இங்கேதான் காந்த சக்தியினுடைய, அதாவது காந்த தத்துவத்தினுடைய பெருமை விளங்கும். அதற்குள்ளாக அந்த கோழியினுடைய வடிவம் அங்கே நிலை பெற்றிருக்குது. எங்க அது முட்டையிடும் போது எந்த கோழியில இருந்து இது முட்டை வந்ததோ அதுல உள்ள ஒவ்வொரு அணுவிலையும் அந்த கருமையத்தினுடைய அம்சம், ஜெராக்ஸ் காப்பி, ஒவ்வொரு அணுவையும் அணுசக்தி இருக்கக்கூடிய காந்த சக்தியிலையும் அதுவே இருக்கு. அப்போ இது உருவாக ஆக ஆக அந்தந்த இடத்துல வர்ற போது அதாவது அப்படியே எலும்பு உள்ள இடத்துல எலும்பு, இறகு உள்ள இடத்துல இறகு, அப்படியாக. இது யாராயிலும் கையினால செய்ய முடியுமா? இங்கே மனிதனால அனுபவிக்கத்தான் முடியும். மனிதனால எல்லாம் செய்துவிட முடியும் விஞ்ஞானத்தினாலே என்று ஒரு கற்பனை இருக்குது பாருங்க. விதையை எடுத்து போட்டு அதை கொஞ்சம் நல்ல மாதிரியா வளர்க்கலாம் பயிரை, அவ்வளவுதான் செய்யலாமே தவிர விதையை உண்டு பண்ண விஞ்ஞானம் இருக்கிறதா, மனிதனுக்கு ஆற்றல் இருக்குதான்னா இல்லை. நாம் முகருகிறோம், நல்ல மனமெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். இது வரைக்கும் மூக்கை அடையிலும் செய்திருக்காங்களா ஒரு மூக்கு? இம்மாதிரி அந்த இயற்கையாக இது எப்படி அது அணு அடுக்கு பெற்றிருக்கிறது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்ற ஒரு அணுவோட ஒரு அணு ஒட்டுது என்று சொன்னா அந்த ஒட்டுவதற்கு மைய ஈர்ப்பு இருந்தாதான் நெருங்கி, ஒட்டுறதே கிடையாது. மைய ஈர்ப்பு இருப்பதனால நெருங்கி இயங்குகிறது. நெருங்கி இயங்குகிற போதும் அந்த வடிவம், அங்க உள்ள காந்த ஆற்றலுடைய வடிவம் இருக்கு பாருங்க, ஏற்கனவே உள்ள பரம்பரையாக உள்ள ஹெரிடிட்டரி, அது வரைக்கும் தான் செயலாகும். அதுக்கு மேல வந்தா உதிர்ந்துடும், பற்றா போனா இழுத்துக்கொள்ளும். அது போல எல்லாவற்றுக்கும் உருவத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால அந்த காந்தத்தை காசல் பாடி என்று சொல்லுவாங்க. காசல் என்ன காஸ், இத ஸ்பிரிட்னு சொல்றோம். ஆசல் பாடி என்றத உயிருக்கு ஸ்பிரிட்னு ஒரு பேர் உண்டு, அத ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்றோம். இது பிசிக்கல் பாடி. ரெண்டு இதை எடுத்தாலும் பிசிக்கல் பாடி ஆஸ்ட்ரல் பாடியும் அணுதான், விண் தான். அது தனியாக இயங்கி கொண்டிருக்கிறது விண், உயிர் சக்தி. கூடிய கூட்டுல இன்டென்சிட்டி, அழுத்த வேறுபாடோட 5 பௌதீக பிரிவுகளாக இருக்குது உடல். இந்த 5 பௌதீக பிரிவுல உள்ள உயிர் ஓடிக்கொண்டே இருக்கிற போதே அதனுடைய சுழற்சியில அலை வீசிக்கொண்டே இருக்குது. அதுக்கப்பால என்ன இருக்குது? சுத்த வெளிதான். அந்த வெளியில கலப்புறும் போது காந்தமாச்சு. உயிர் வகையில வரக்கூடிய காந்தம் ஜீவகாந்தம்.
உயிருக்கு அப்பால வரக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய காந்தம் வான் காந்தம். இவ்வளவுதான். வான்காந்தத்துல உயிர்காந்தத்துல ஜீவகாந்தத்துல இருக்கிறது சர்ப்ளஸ் ஆனா வான்காந்தத்துக்கு போயிடும். அதே போல வான்காந்தத்துல இருந்து பற்றாக்குறையாக இருந்தா இழுத்துக்கும். அப்போ ஒவ்வொரு ஜீவனும் இந்த வான்காந்தம் என்ற ஒரு பெருமண்டலத்துல இருந்து சின்ன 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 குட்டி குழந்தைகளாக இயங்கி கொண்டிருக்கிற போல ஒவ்வொரு ஜீவனும் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இது வளருது, வாழுது, மடியுது. இப்போ இன்றைய ஒரு விளக்கத்துல நீங்க முக்கியமா புரிந்து கொள்ளக்கூடியது ஒண்ணு, ஷடப்பொருளுக்கும் உயிர் பொருளுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன ஷடப்பொருள் என்று சொல்வது இந்த 5 தன்மாத்திரைகளும் இருக்குது. அதுல அழுத்தம், ஒளி, ஒலி, சுயமானம் எல்லாம் இருக்குது. என்ன இல்ல, அந்த அழுத்தம், ஒளி, ஒலி, சுயமானத்தால ஏற்படக்கூடியது இன்பமோ துன்பமோ என்ற உணர்வு இல்லை. பாருங்க, தட்டினா அதுவும் கூச்சி போடுது, என்னையா தட்டுற. அப்போ நான் தட்டிட்டே இருக்கேன்னு வச்சுங்க, சூடு வந்துடும். அழுத்தம் அதிகமானா ஒலி வருது, அந்த ஒலி அதிகமாகுதுன்னா சூடு. இந்த சூடு வந்த உடனே என்ன ஆகும், நீங்க மோந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மனம் வேற வந்துடும். அடுப்புல தோசை மாவு ஊத்துறாங்களே, அப்ப மோந்து பாருங்க எப்படி இருக்குதுங்க. அது கொஞ்சம் சூடு ஏத்திட்ட பிறகு மோந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்துடுது. அந்த அதாவது அங்க என்ன அவ்வளவு காந்த ஆற்றல் மாற்றம் பெற்றிருக்கிறது. அதே போல சுவையும் தனி மாவு எடுத்து சுவைச்ச போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கும்? அப்போ அழுத்தமாக ஒளியாக சுவையாக மனமாக இருப்பது எல்லா பொருளையும் இருந்தாலும் அதை உணரத்தக்க ஆற்றல் உள்ளது சீவன். அப்ப இந்த சீவனுடைய இயக்கம் என்ன என்றதான் பார்க்கணும். இதுல பஞ்சபூதங்களும் இருக்கிறதுனால ஒரு சீவன்ல அந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து ஒன்றை ஒன்று தாங்கிக் கொண்டு எதிர்ப்பில்லாத இணைந்து இயங்கக்கூடிய ஒரு சிறு வட்டம் எங்க ஏற்பட்டாலும் அதுதான் ஜீவனாக மலரும். எப்படி இந்த அமீபான்னு சொல்றவங்களே, அங்கேயே அதுல இருந்து தான் அப்புறம் பெருசு பெருசாகி வர்றது. அப்போ அந்த சுழற்சியில காந்த ஆற்றல் இல்லாத ஒரு சிறு வட்டமானாலும் பெரிய வட்டமானாலும் இல்லை. அந்த காந்த ஆற்றல் சுழன்று கொண்டே வர்ற போது அந்த சுழற்சி வேகத்துல மையம் வந்துருமே இல்லையோ, அந்த மையம் கருமையமாக மாறி போகுது. சின்ன பொருள் அமீபா என்ற ஒரு சிறு உயிராக இருந்தாலும் இந்த சுழற்சியில அதுக்கு கருமையம் வந்தாச்சு. இந்த சுழற்சியினால உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் ஒரு ஒரு வகையாக முறையாக ஓடிக்கொண்டிருக்குது இல்லையா, அது போலாரிட்டின்னு சொல்றோம். அதாவது துருவ அமைப்பு. இந்த பக்கம் வாங்குது, அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் வாங்குது, அந்த பக்கம் போகுது. அதே போல ஒரு சுழற்சி வேகம். இப்போ ஓடும்போது இந்த காந்த சக்தி என்ன ஆகிறதுன்றது உங்களுக்கு தெரியுது இல்லை? இப்போ இடத்துக்கு தகுந்தவாறு அழுத்தமா ஒலியா சுவையா மனமாக மாறுது இல்லையா? அந்த மனமாக மாறுறதோடு இப்ப என்ன விந்த என்றா, இந்த அணுநெருக்கத்துல காந்த சக்தி ஓடும்போது அது விரைவாக ஓடுது. இதெல்லாம் விரைவு ஏற்றத்தாழ்வா இருக்குது. இந்த விரைவாக ஓடும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஃப்ரிக்ஷன், உரசல் இருக்கு பாருங்க, அந்த உரசல் தான் உணரும். சீவனுக்கும் அதுக்கும் உள்ளது அதே தான். அந்த உரசல் தான் உணர்வாக இருக்கிறது. அந்த உணர்வு
எந்த காரணத்தினாலேயோ கொஞ்சம் அதிகப்படுதுன்னு வச்சுங்க, சூடுபட்டுதுன்னா அந்த உரசல்ல இருந்து ஒரு வெப்பம் வந்ததுன்னா காந்த சக்தி செலவாய் போகுது. அப்போ உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவன்ல உற்பத்தி ஆகக்கூடிய காந்த சக்திக்கும் வெளியில இருந்து வந்த வெளிச்சம் அதனால செலவுக்கும் பொருத்தமாக இருக்குமேயானால், அதாவது சமமாக இருக்குமேயானால் சம உணர்வு. அப்படி இல்லாத வர்றது 2 புள்ளி அங்க போறது 3 புள்ளின்னு சொன்னா குறைஞ்சிட்டே இருக்குமா இல்லையா? அந்த குறைந்து கொண்டே வர்ற போது அந்த குறைச்சல் குறைய 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 டெபிலிட், அதாவது குறைஞ்சு போகுது, உணர்ச்சி குறையுது. அந்த உணர்ச்சி ஒரே சீராக இருக்கும் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும். அதுல இருந்து ஏற்றத்தாழ்வடையும். இப்போ வெளிச்சத்தை பார்த்தா ஊக்குவிக்குது, காந்த சக்தி ஊக்கம் அடையுது, அதே போல குறையுது. நாம எந்த பொருளோ ஒண்ணு நாக்களை வைக்கிறோம், இதே சுவை அதுல இல்லை. அந்த சுவை வேற இருக்கும், அந்த மனம் வேற இருக்கும். அதனுடைய கூட்டுனால அதற்கு தகுந்தவாறு நாவல வச்ச உடனே அதுல உள்ள காந்த ஆற்றல் இப்ப 10 சுவை அளவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்குள்ளாக இருக்கிறது 1 தான், மினிமம் 1 எல்லாமே. ஏன்னா இந்த உடல் இயக்கத்தினால காந்தம் செலவாகிற போது அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமா மாறி உடல் இயக்கம் நடக்கிற போது கழிவு, எல்லாவற்றிலையும் கழிவு இருக்கு. ஒலியில கழிவு, சுவையில கழிவு, அழுத்தத்துல கழிவு. அத ஒவ்வொரு கழிவு வெளியேறணுமே. இதுல அழுத்தத்துல கழிவு தோல் மூலமாக, சுவையில கழிவு நாவின் மூலமாக, மூக்கின் மூலமாக வாசனை கழிவு, கண்கள் மூலமான ஒளி கழிவு. இப்போ அந்த கழிவு இப்போ ஒரு இன்டென்சிட்டி, ஒரு அளவுல ஒரு அலையில வெளியேறிட்டே இருக்குது. இந்த வெளியேறிக்கொண்டே இருக்கக்கூடிய மூக்கில இருந்து வருத நம்முடைய தன்மையெல்லாம் அதுல இருக்கும். நம்ம தன்மையெல்லாம் கண்ணுல இருந்து போற ஒளியிலையும் இருக்கும், சுவையிலையும் இருக்கும், மனத்திலையும் இருக்கும். அதுல இன்னொரு பொருளோட மோதுதுன்னு வச்சுங்க. நாக்குல நீங்க ஒரு ஸ்வீட் கேக்கு வச்சீங்கன்னா அதுல உள்ள அலையும் நம்முடைய அலையும் இணையுது. இணைகிற போது அது அதிகமா இருக்கிறதாக வச்சுக்கோங்க, அது தூண்டி விடுது. அந்த அளவுக்கு ஜீவகாந்த சக்தியை அதே சுவையாக ஏற்றுது. அதனால்தான் எந்த பொருளை நீங்க சுவைக்கிறீங்களோ அந்த பொருளின் தன்மை அளவுக்கு நம்முடைய சுவை ஏறுது, மனம் ஏறுகிறது, தன்மை ஏறுகிறது. அந்த அப்ப முன்ன இருந்த நிலையை விட இப்ப ஏற்றம் எவ்வளவோ அதை உணர்வாக பெறுகிறோம். இது வாசனையாக இருக்கிறது, இது ஒளியாக இருக்குது, அதிக வெளிச்சம். நம்ம உடல்ல நடைபெறக்கூடிய வெளியேறிக்கொண்டே இருக்கக்கூடிய வெளிச்சத்தினுடைய அளவு 1ன்னு வச்சுங்க. அந்த 1 வெளியில இருக்கிற வரைக்கும் நமக்கு உணர்வு தூண்டுதல் இல்லை, சமமா இருக்குது. 2 வெளிச்சம் வந்ததுன்னா வெளியில, இப்ப அந்த அளவுக்கு நம்ம உடல்ல இருந்து 2ஆக ஊக்கி விட்டு. அதே போல ஒரு ஸ்வீட்ல 10 அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல 10 அளவுக்கு நம்ம ஊக்கி விடுது. இப்போ முன்ன நாம் 1ல இருந்தோம், இப்போ அந்த டிரான்ஸ்பார்மேஷன்ல இப்போ 10ல இருக்கோம். அந்த சுவைய கேக்கு சாப்பிட்டதுனால அப்போ 5 சுவையுடைய 6 சுவையுடைய எந்த பொருளையே நாவல வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, சுவை தெரியாது. அப்போ நம்ம உணர்வு என்பது என்ன என்றால் இருந்த நிலையை விட ஊக்கிவிட்ட நிலைதான் எவ்வளவு வித்தியாசமா அதுதான் உணர்வாக பெறுகிறோம். பெர்செப்ஷன். நமக்கு 1 வெளியேறிக்கொண்டே இருக்குது, தொடர்புனால அது 2 ஆச்சு.
அப்போ ஒரு அளவு ஆக்டிவேஷன் தூண்டி விடப்பட்டது. 10 இருந்தா 10 வரைக்கும் தூண்டி விடுது. ஆனால் நம்ம உடல்ல வரவு செலவு ஒண்ணு இருக்குது இல்லையா, காந்த சக்தி. அந்த வரவுக்கு மேல காந்த சக்தி செலவாச்சு சொன்னா அந்த செலவு என்ன ஆகும், தாங்க முடியாத இந்த செல்கள் எல்லாம் அங்க ஷார்ட் சர்க்யூட், அந்த முனையில துருவம் அமைப்பு இருக்குதே, அந்த துருவத்துல ஷார்ட் சர்க்யூட் வரும், மின்குறுக்கு. உடனே பொருத்தமில்லாத உணர்வு, வலி. அப்போ விரலை வச்சு இப்படியே வைக்கிறீங்க, நகம் உறுத்துது. இங்க என்னாச்சு, அந்த துருவம், அணுக்களுடைய துருவம், செல்ல உள்ள துருவம் சிதைந்து போகுது, டிஸ்டர்ப்டு. அதனால ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காந்த சக்தி தடை ஏற்படுது இல்லையா, அந்த தடையினால தேக்கம் உண்டாகுது. ஒவ்வொரு செல்லும் ஒரு அளவில் தான் வாங்கி கொள்ளும், அதுக்கு மேல வாங்க முடியாது. அதனால அது அங்க தேக்கம் உண்டான உடனே அந்த செல்களுடைய முனையிலேயே இதை மாற்றம் செய்ய சக்தி இருக்குத, அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமா அப்படி மாத்துற போது, அளவுக்கு மீறி மாற்றி மின் சக்தியாக மாறுற போது நமக்கு வலி எடுக்குது. எந்த இடத்துல ஒரு வலி இருந்தாலும், நீங்க கிள்ளி வந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒன்று பட்டாலும் சரி, அந்த இடத்துல அணு, அதாவது குழப்பம், அணு அடுக்கு குழம்பி விட்டது. அதனால அந்த போலாரிட்டி டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு ஷார்ட் சர்க்யூட், மின்குறுக்குன்னு சொல்றோம். மின்குறுக்கு தான் உடல்ல நோய். இப்போ நோய் வலி, இதுவே நல்லா ஒரு 5 விரலும் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் என்ன ஆகும், அந்த மின்குறுக்கு அளவில் அதிக, அதாவது ஏரியா வைஸ் விரியும், காலத்தாலையும் நீளும். உடல்ல எல்லை அதிகரித்தாலும் அந்த மின்குறுக்கு, காலத்தால நீண்டு கொண்டே இருந்தாலும் அதே வலிய வியாதின்னு சொல்றோம். முதல்ல பெயின், ஷார்ட் சர்க்யூட் தான் பெயின். அந்த ஷார்ட் சர்க்யூட் விரிந்த இடத்தால விரிந்தாலும் காலத்தால நீண்டாலும் அதுக்கு பேர் வியாதி. எத்தனையோ வியாதிக்கு பேர் வைக்கிறாங்களே, டாக்டர்ஸ் எல்லாம் திணறாங்க. வியாதி பேரை மனப்பாடம் பண்றது. ஏன்னா ஒரு புத்தகம் எடுத்தா, டிக்ஷனரி எடுத்தா அந்த பேரை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. கடைசியில ஒண்ணுதான், ஷார்ட் சர்க்யூட். இந்த ஷார்ட் சர்க்யூட் தான் வியாதின்னா இத்தனை பேர் என்ன, ஏன், எந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட், எந்த காரணத்தினால அது வந்தது, இன்னொரு இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆகி தொடர்ந்த நிகழ்ச்சியா இது, அங்கேயே இருந்த நிகழ்ச்சியா என்றதெல்லாம் அறிவிப்பு செய்யற ஒரு விளக்கம்னா ஒவ்வொரு வியாதிக்கும் பேர். வேற ஒண்ணும் இல்லை, ஐடென்டிபிகேஷன். இப்ப உணர்வு என்பது என்ன தெரிஞ்சுதா, அதாவது ஜீவகாந்த சக்தி ஓட்டம் தான் உணர்வாக இருக்கிறது. அதுல அந்த ஓட்டம் அணு அடுக்கு சீர்மைக்கு ஒத்ததாக இருக்கிற வரையில சமம். அந்த சீர்மையை குறைத்து மின்சக்தி மின்குறுக்கு ஆகிற இடத்துல வலி, அதுவே நீடிக்கிற போது வியாதி. அப்போ வியாதின்னா என்ன, லீக்கேஜ் ஆஃப் பயோமேக்னட்டிசம், சுருக்கமா வச்சுக்கோங்க. லீக்கேஜ் அது ஒரு கழிவு, வெளியேறக்கூடிய இடமாக்கி வச்சு, அளவுக்கு மீறி வெளியேறக்கூடியது இடம். அப்போ அந்த லீக்கேஜினுடைய அளவுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய வரவுக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துலயோ
ஒரு மணி நேரமோ, ஒரு நாள்லயோ, 10 நாள்லயோ, ஒரு வருஷத்திலயோ அந்த காந்த சக்தி, நம்ம உடல்ல உள்ள காந்த சக்தி அழுத்தம் வர 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 குறைந்து குறைந்து போனா என்ன, ஒவ்வொரு செல்லுலையும் உற்பத்தி குறையுது, இயக்கம் குறையுது. கைக்கு எத்தனை அணு சக்தி வேணுமோ அந்த சக்தி இருந்தா நான் நினைக்கிறேன் கையை தூக்கணும்னு தூக்க முடியுது. ஆனா அங்க காந்த சக்தி இல்லைன்னா என்ன பண்ணும், கையை தூக்கணும்னு நினைப்பேன், கை வராது. மனம் நினைக்குது, ஆனா அங்க அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு அளவு காந்த சக்தி அங்க இருந்ததுன்னா தான் தூக்க முடியும். அப்படி குறைய குறைய ஒவ்வொரு உறுப்பாக செயல் இழந்துட்டு வருதல்ல, செயல் இழக்க இழக்க என்ன ஏற்பாடு ஆகுது பாருங்க. ரத்தம் உடல்ல ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த அணுக்கள் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு வலு இருக்கு, ஆற்றல். அது ஆக்சிஜன் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, சுத்தி அது குறைஞ்சு போன உடனே அது ரத்தம் சரியான இல்லை, அந்த குறைவை நிவர்த்தி செய்து கொள்றதுக்கு அது மையத்துக்கு வருது. ரத்தத்துக்கு மையம், உடல்ல ரத்தத்துக்கு மையம் இடம் இருதயம், அங்க வருது. வந்த உடனே அப்படி ஓடி ஒரு சுழல் சுழண்டா அதுக்கு வேண்டிய ஆக்சிஜன் பூர்த்தி ஆயிப்போச்சு, மறுபடியும் உடல்ல ஓடிட்டு. இப்படி எவ்வளவு அணுக்கள், சிவந்த அணுக்களினுடைய சக்தி எழுந்து அங்க வருதோ அந்த அளவு புதுப்பித்து கொண்டு போய்கொண்டே இருக்குது. விஞ்ஞானிகள் கணக்கெடுக்கிறாங்க, இந்த புவர் இருதயம் ஒரு நாளைக்கு அது பம்ப் அடிக்குது இல்லையா, அது ஒவ்வொரு தடவைக்கு அதுல எவ்வளவு ரத்தம் 4 ounce ஒரு இதுக்கு. அப்போ 18 தடவை அதை பம்ப் பண்ணுது. 18 தடவைன்னா 18 கால் என்ன ஆச்சு பாருங்க, 4 ஆச்சா, அந்த அளவு அவுன்ஸ். அது நாள் முழுக்க கணக்கு போட்டா 11.5 டன் வருது. 11.5 டன்னு ரத்தத்தை இந்த இருதயம் ஒழுங்கா மாத்தி அமைச்சிட்டே இருக்குது. யார் செய்யறது? இங்க யாராவது அந்த வித்தை தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இல்லை. எந்த இறையாற்றல் எங்கு இருந்து கொண்டு காந்த சக்தியா இருக்கிறதோ அது அதே தான் இந்த உடலுக்குள்ளாக அந்த காந்த ஆற்றல் தான் இந்த வேலை செய்து அதிக வேகம் கொடுத்தா அல்லது அதனுடைய ஓட்டத்தை தடை பண்ணா என்ன ஆகுது? கொலஸ்ட்ரால், இன்னும் மற்ற காத்து கூட பிடிக்கிறேன். என்னத்துக்கு பிடிக்கிறோம்? ஆக்சிஜன் வேணும், வர வர குறையணும், ஆக்சிஜன் எடுத்துக்கணும். அது நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு தான் வேணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு இந்த வாசி யோகம் தெரியும், வாசி யோகத்தினாலே அப்படியே சொர்க்கம் போகலான்னு சொல்லிவிட்டு இருக்காங்க. ஆனால் காலையிலேருந்து மாலை வரைக்கும் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அங்கே உள்ள அணுக்கள் எல்லாம் இதுக்கே பழக்கம் ஆகிற போது எவ்வளோ தாங்குமோ, நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மூச்சு பிடிச்சி தானே விடுறோம். அந்த கணக்கு என்ன ஆகுது பாருங்க. இப்போ ஒரு தடவை நாம் மூச்சு விடுற போது 15-16 அங்குலம், அது கொள்ற போது 12 அங்குலம். 12 cubic inches of the air we are inhaling. வெளியிட்டா 16. இந்த 4 எங்க வந்தது? எங்க இருந்து வந்தது? நம்ம உடல்ல உள்ள இயக்கத்தினால இடத்தை விட்டு இடம் ஓடி நம்ம உடல் இயக்கம் தாங்க முடியாத கழிவு, அந்த கழிவு காத்தாயி அதுதான் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்றோம், எரிந்து போன காற்று. அது 4 அங்குலம் கூடி போச்சு.
அதனால இழுத்தது 12, விடுவது 16. இந்த விடுவது நான் ரொம்ப நாள் ரொம்ப காலம் இருக்கணும், அப்படியே காத்து பிடிச்சாதான் இருக்க முடியும்னு பிடிக்கிறான். அது இயற்கையாக இந்த உடல் இயக்கத்துக்கு எத்தனை பம்ப் அடிக்கணுமோ அடிச்சுக்கிட்டே இருக்குது. இல்லை இங்க நிறுத்துறோமா அல்லது அது உதவுறோமா பாருங்க. we are disturbing the heart work, இது lungs work. அதனால என்ன ஆகுது, நாளாவட்டத்தில் அப்படியே எந்த பழக்கத்தை கொடுத்தாலும் இந்த உடலுக்கு அதுக்கப்புறம், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றது எண்ணி செய்யறதெல்லாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நான் இது விட்ட பிறகு தானா இயங்க ஆரம்பிச்சுட்டா அது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அது இறைவனுடைய செயல். அப்போ இறைவனுடைய செயலை நீங்க நிறுத்தி நிறுத்தி பழகுனீங்களே இல்லையா, சரி நான் நிற்கிறேன்னு நின்றுடும். எத்தனை பேரை பார்க்கிறோம், இந்த காற்றை பிடிக்கிறது தெரியாத, அதனுடைய வேகம் தெரியாத, பவர் தெரியாத, இயக்கம் தெரியாத பேராசையினால. அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உடல்ல நடைபெறக்கூடிய செயலெல்லாம் காந்த ஆற்றலால நடக்குதுன்னா, காந்தம் என்பது இறைநிலையும் அதனுடைய அலையும். அப்போ இறைவன் தான் நடத்தி வைக்கிறான் தெரிஞ்சா, அவ்வளோ ஒழுங்கா நடைபெறக்கூடியதுல நாம குறுக்கிட்டு தடுத்தால் என்ன ஆகுது, நாம் ஒரு பவுண்டு உணவை ஜீரணிக்கிற சக்தி இருக்குது. அது கூட எல்லா உணவும் ஒரே மாதிரியா இருக்காது. அவ்வளவுதான் இருக்குது இந்த குடல்ல, இறப்பையில. 1.5 பவுண்டு போட்டா இறுக்கம் அதிகமாகிடுது, இயக்கம் குறையுது, தேக்கம் உண்டாகுது. அது 6 மணி நேரத்தில் ஜீரணம் ஆகக்கூடியது இல்லை, அப்படியே நிற்குது. நாம் சமைச்சு சாப்பிட்டு மிச்சம் அதே சட்டியிலே வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, 6 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தா என்ன ஆகும், ஊசி போகுது. அதாவது ஃபெர்மெண்டேஷன். ராத்திரி சாப்பிட்றதா இருந்தால் அதை மூந்து பார்த்து தான் சாப்பிட்றாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் மூக்குக்கு எட்டாதபடி கொஞ்சம் காய்ச்சி அதை சாப்பிட்றது இருக்குதுல்ல, அந்த மாதிரி செய்யணும். அப்படி அந்த ஃபெர்மெண்டேஷன் அங்கேயே வந்ததுன்னா என்ன ஆகும், அதான் கேஸ், வேற ஒன்றும் இல்லை, காற்று. அந்த கேஸ்ல இருந்து வரக்கூடியதை எரியுது, அங்க அணுக்களை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுது. நாளாவட்டத்தில் அதுதான் அல்சர். முதல்ல இந்த கேஸோடவே ரத்தம் இதுல இருந்து தான் எடுக்கணும். ரத்தம் பிழிஞ்சு வர்ற போதே அதில் கொஞ்சம் கேஸ் ஜாஸ்தியாக போச்சுன்னு வச்சுங்க, குடல்ல ஃபெர்மெண்டேஷன் வந்தது, வாயு. அந்த வாயு உடல்ல ஓடும்போது இந்த டியூப்ல எல்லாம் காற்று அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், காந்த ஆற்றல் செயல்பட முடியாத சிரமம் ஏற்பட்டு வீக்கம் உண்டாயிடுது, வலி. அதுக்கு நாம் என்ன சொல்றோம், அது வாயு தொந்தரவு என்ன சொல்றோம். இப்படி ஒவ்வொரு செயலும் நாம் செய்யற செயலுக்கு முன்ன இங்க இருந்து ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காந்த ஆற்றலை மதித்து அதற்கு ஒத்த வழியிலேயே நம்ம செயலை அளவோடு முறையோடு ஆக்கி கொண்டோம்னு வச்சுங்க, அதுக்கு பேர் தான் இறை வழிபாடு. அங்க இறை ஆற்றல் தான் செயல்படுது, அதன் வழியே போற ஒத்து, அதான் இறை வழிபாடு. அந்த இறை வழிபாடு எப்படி இந்த மனித வர்க்கத்துல மாறி போயிருது பாருங்க. எந்த இயக்கமும் நேச்சுரல் ரிதம் என்றது ஒண்ணு இருக்கு, அது வழியே நாம் ஒத்து போற போது அது இறை வழிபாடு. முரண்பாடாக இயங்கி அதனுடைய ரியாக்ஷன் நமக்கும் பிறருக்கும் துன்பம் உண்டாகிற போது அதுதான் பாவம்.
இறை வழிபாடு புண்ணியம், அதாவது இறைவனுடைய செயலோட ஒத்து வரப்போது அது நல்லது. இன்னொரு ஒரு சிறிய குறிப்பு நான் சொல்றேன். நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி புலன்கள் மூலமாக செயல்படும் போது சர்ப்ளஸ் ஆக இருந்து செலவாகுதுன்னு சொன்னா அது இன்பமா இருக்கும். சர்ப்ளஸே இல்லை, ரொம்ப பத்தாக்குறையா இருக்குது, அங்க செலவு வந்ததுன்னா துன்பமாக இருக்கும். சர்ப்ளஸே இருக்குது, நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்க, சர்ப்ளஸ் போச்சு, அது கீழே ஒரு ஒரு இது கீழே போகுதுன்னா அப்போ ஒரு சலிப்பு வரும். போதும்னு ஒரு மியூசிக்கில் போய் உட்கார்றீங்க, உங்களுக்கு இது வரைக்கும் கேட்டு கேட்டு மகிழ்ச்சியாக இருக்குது, இங்கே சர்ப்ளஸ் இருக்குது, இருக்கிற வரைக்கும் அந்த மியூசிக்கு 1 மணி நேரம் கேட்டுட்டீங்க. கேட்குற போது அதோட இணைகிற அளவுக்கு உடல்ல இருந்து ஜீவகாந்த சக்தி செலவாகி கேட்டோமா, அப்போ சர்ப்ளஸ் போச்சு. இப்போ லெவலுக்கு வந்துடுது. இப்போ உள்ளதுல, அதாவது அழிவு கழிவுன்னு இருக்குதே, அந்த இதை உள்ளதே செலவழியுது, உடலுக்கு தேவையானதை இப்போ எடுத்து அங்கே அனுப்புற போது போதும், இனிமேலுக்கு இங்கே முன்ன இருந்த விருப்பமும் ஒரு பொருந்தும் தன்மையும் இருக்காது. ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வந்துடும். இது வரைக்கும் போதும் போதும் போதும்னு நினச்சி இன்னும் எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி, நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த உணர்வு தான் இருக்கும். அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு இதே இன்பம் முன்னே இன்பமாக கேட்டுக்கொண்டே வந்தீங்க, அதே பாட்டு அதே ஆளு அதே இடத்துல இப்ப துன்பமாக மாறி போகுது, பொருந்தல. அந்த இயக்கம் நம்ம உடலுக்கு பொருந்தவில்லை, ஜீவகாந்த சக்திக்கு. அது மாக்கோலத்துல ஒரு கவியில இருக்கும். அது எந்த ஜீவனுக்கும் அறிவுக்கும் உடலுக்கும் அந்த சமயத்தில் வந்த பொருத்தமே இன்பமா, அந்த மாதிரி அந்த பொருத்தமில்லாத உணர்வுகளாக இருந்தால் அது துன்பமாகும். ஒரு பாதம் அல்வா என்று சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் நினைக்கிறோம். உங்களுக்கு ஒரு கப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் நல்லா சுவைச்சு சாப்பிட்டாச்சு, இன்னும் ஒரு கப்பு சாப்பிடுங்கன்றாங்க. நீண்ட நாளாக அது மேலேயே பிரியமாக இருந்து பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலான்னு வாங்குறீங்கன்னு வச்சுங்க. ஆனால் முதல்ல சாப்பிட்டதில் உள்ள பொருத்தம் ரெண்டாவது இருக்காது, கொஞ்சம் குறையும். மூன்றாவது இன்னொரு கப்பு சாப்பிடணும்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? தேவையே இல்லைன்னுட்டு இருக்கும். அதுமா அப்படியே சாப்பிட்டாலும் இப்போ உள்ள போற போதே ஒரு வெறுப்புணர்ச்சியும் இன்னும் சில வாந்தி கூட வரும். இப்போ இன்பமாகத்தானே இருந்தது முதல்லது. அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஓர் பொருத்தமில்லா உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டின் அறிவின் அலைகளாயும் கண்டேன். இன்பத்தின் அளவு முறை மீறும் போது, இன்பத்தினுடைய அளவு மீறினா துன்பம். ஏன்னா அந்த ஜீவகாந்த சக்தி ஓட்டத்துல அந்த அணு நெருக்கத்துக்கும் அந்த ஓட்டத்துக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் உரசல்ல வித்தியாசம் வருது. அதனால ஷார்ட் சர்க்யூட்டு அல்லது அழிவு இவைகளெல்லாம் வருது. இதெல்லாம் காந்த சக்தி, காந்த தத்துவம் தெரிந்து விட்டால், இது கல்வியிலேயே புகுத்தப்பட்டால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த காந்த தத்துவம் வந்து அதை ஒட்டிய உடல் தத்துவத்தை, இன்னும் மன தத்துவத்தை நாம் இனிமையான வார்த்தை பேசுற போது அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகள் இன்னென்ன முறையில், கடினமான வார்த்தை பேசுற போது இன்னென்ன விளைவுகள் என்பது அவர்கள் காரண விளைவோடு காந்த தத்துவம் தெரிந்து கொண்டா செய்வாங்களா? அப்போ அளவு முறை அமையும். அதனால்தான் நான் சொல்றேன், இந்த காந்த தத்துவம் உலகம் முழுவதும் மனிதனுக்கு சொந்தம். அந்த மனிதனுக்கு அந்த கல்வியிலேயே, அதாவது கல்வியில வந்துடணும், விஞ்ஞான கல்வியில
வந்துடணும். அது வாழவும் வழிவகுக்கும். ரெண்டாவது, இந்த எனர்ஜி கிரைசிஸ்ன்னு இப்போ உலகம் முழுவதும் இருக்குது பாருங்க. ஆற்றல், மின்சாரம் என்ன அந்த மாதிரி இத இயற்கையில இருந்து இப்போ எடுக்கிறதெல்லாம் அநேகமாக டைனமோ வச்சு சுழற்றி அது காந்தத்தை சேகரித்து மறுபடியும் சேகரித்த பிறகு நிற்காது. அதை தொடர்பு கொள்கிற போது அங்கே பாயுது. அதை அழுத்தமாக ஒளியாக மாற்றித்தான் நாம் அனுபவிக்கிறோம். இதனால இப்ப இன்னைக்கு விஞ்ஞானத்துல நமக்கு அதிகமான சக்தி தேவைப்படும். இது எலக்ட்ரோ டைனமிக். இதை அதாவது ஒரு கருவியின் மூலமாக இருக்கிறது சேமிக்கிறோம், இன்டென்சிஃபை பண்றோம், அழுத்தம் கொடுக்கிறோம். ஆனா அழுத்தம் நிற்க முடியாத ஓடுறத இந்த பாஸ் பண்ணி அப்போ அதை இயக்கிறோம். அங்க அழுத்தமா ஒளியா சங்கு வச்சு அடிக்கிறாங்களே மின்சாரத்துல, அது என்னது? இப்போ மின்சக்தி தானே. மின்சக்தியினுடைய அடிப்படை தான் காந்தம். அதே சங்குக்கு கொடுக்கக்கூடிய மின்சக்திய இந்த பிலிமெண்ட் கொடுத்தா வெளிச்சம். அப்ப எல்லா சக்தியும் எல்லா இயக்கமும் அழுத்தம், ஒளி சுவைமானம் இதுலயே தான் இருக்குது. இதுக்கு இன்னும் இயற்கையில எவ்வளவு சக்தி இருக்குது, அந்த சக்தியை உணர்ந்து கொண்டு பயன்படுத்துவதற்கு காந்த சக்தி எவ்வளவு பயன்படும்னு சொல்றேன். பூமிக்கும் சூரியனுக்கும் 9 கோடி மைல் என்று காலையிலேயே விளக்கணும். இந்த 9 கோடி மைலுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய சக்தி அலை, சூரியனில் இருக்கக்கூடிய சக்தி அலை ரெண்டு சேர்ந்து ஒன்றோடு ஒன்று மோதும் போது 9 கோடி மைல் நிற்குது. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளானட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய அதாவது விண்துகள்கள் அதனுடைய சுழற்சியில முதல்ல ஒன்னோடு ஒன்று ஒட்டி கொள்றதுக்கு ஓரளவு செயல்பட்டு போகுது. மிச்சம் இருக்கிறது வெளியாகித்தானே ஆகணும். அப்படி வெளியாகிற போது ஒரு பிளானட்ல இருக்கக்கூடிய அவ்வளவு சக்தியும் அது வெளியிட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி வெளியேற போது அந்த அப்படி வெளியேற 9 கோடி மைல் தூரத்துக்கு அழுத்தி ஒன்றை பெரிய பிளானட்டை விலக்கி வைக்கக்கூடிய சக்தி நமக்கு தூரமா இருக்குது. அந்த சக்தியை சேகரித்து பயன்படுத்தணும்ன்ற எடுத்தா எத்தனை மாற்றங்களை செய்ய முடியல. இப்போ காரணம், இந்த விஞ்ஞானத்தில் இதுவரையில வந்த அறிவு ஒரு 2 வழியில தான். மனிதனை அழிக்கும் சக்தியாக போறதுல அதிகமாக, அதாவது அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்ட போது எவ்வளவு சீக்கிரமாக எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புளை கொல்லலாம், அதுதான் அரசாங்கத்தினுடைய ஒரு வலுவு என்றதாக கொண்டு வந்துட்டதுனால பெரும் அளவு மனித மூளை அதுக்கே செலவழி. விஞ்ஞானத்துல இன்னும் பொருள் பெருக்கத்துல இன்னும் எந்தெந்த மாதிரி கலப்பு சேர்த்து அதை போல அதிகமாக பணம் பெருக்கலான்ற போது அங்கேயும் மனிதனுக்கு வீழ்ச்சி தான். இதை விட்டு இயற்கையில் இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்து கொண்டார். நான் ஒரு காலத்தில் இது 42வது ஆண்டு, 42லேருந்து இப்போ 93, ஒரு 50 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்போ ஒரு இந்த சக்தியை பற்றி, சூரிய சக்தியை நாம் சேமித்து செயல்படுத்த ஆரம்பித்தோம்னா மெட்டல்ஸ் எல்லா மெட்டல்ஸ்லையும் உருக்கலாம், அந்த அளவுக்கு நாம் உபயோகப்படுத்த முடியும்னுட்டு ஒரு கவியில் எழுதியிருக்கேன்.
அது உலக சமாதானத்தில் இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தா கூட ஏதோ எத்தனையோ கவியில் அது ஒரு கவின்னு தள்ளிட்டு இருப்பீங்க. அதே மலையிடமை உட்குடைந்து மேற்புறத்து மழையை சேர்த்து அது இல்லை. இன்னொரு இதில் உலக்களத்து கோயோகம் செய்ய கற்று உலக மக்கள் தேவையினை அதனால் தீர்ப்போம்னுட்டு வரும். அந்த அளவுக்கு மின்சக்தியை நாம் சேகரித்து அதை செய்தோம்னா அவ்வளவு சக்தி இருக்குது. எப்படி தெரிஞ்சது? நான் இப்போ யோக ஆசிரியராக இருக்கேன். அந்த காலத்தில் நெசவு தொழிலாளியாக இருந்தேன். அதன் பிறகு சாய கம்பெனி வச்சேன். இந்த கலர் போட்டால் ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரென்ஸ் இல்லாத ஒரு தடவை போட்டுறதுக்கு இன்னொரு தடவை போட்டால் தான் நல்லா இருக்கும். அந்த சாதாரண கொஞ்சம் வித்தியாசம் வர்றது கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக ஜெர்மனில் இருந்து அப்போ ஒரே ஒரு மில்லிமீட்டரில் ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில் பார்த்தா சிறு வித்தியாசம் தான் கூட தெரியும். இதை வச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாப்புல இருந்து இப்படி கையில் வச்ச இங்கே எனக்கு சுரியல்ன்ட்டு ஒரு உணர்வு அடிச்சுது. எங்கே என்ன தேள் கொட்டிச்சா? அது ஒன்றும் இல்லை. எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. மறுபடியும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அதே போல் அந்த கோடத்திலே பிடிச்சிருந்த போது மறுபடியும் அடிச்சது. பார்த்தா இங்கேருந்து ஒளி வருது. இந்த ஒளி எப்படி வருதுன்னு அதுக்கப்புறம் ஒரு கடுதாசியில் வச்சு பார்த்தா அங்கே பத்தி எரியுது. கண்ணாடிக்கு அப்பால் இருக்கிறது சாதாரணமான ஒளி. அந்த கண்ணாடியில் நுழைந்து வரும்போது அந்த அதாவது இன்டென்சிஃபைடு வேவ் அது அங்கே வரப்போது அது சூடாக மாறிப்போம். இவ்வளவு பெரிய ஆற்றல் சாதாரணமாக நம்ம சுற்றிலும் எங்கேயும் இருக்கிறது. இப்போ இதை செய்தார்கள்லாம் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து தான் அதில் என்னென்ன செய்யலான்றதெல்லாம் எழுதியிருக்க. அப்போ இந்த மின்சக்தியை சேர்க்கறதுக்கு கடல் அலைகளை பயன்படுத்தி மின்சக்தியை உற்பத்தி பண்ணலாம் அன்னிட்டு எழுதியிருக்கேன். இன்னைக்கு எழுதுனது இல்லை புத்தகம், அன்னைக்கு எழுதுந்து புத்தகம் எல்லார்கிட்டையும் இருக்குது. இப்போ அதை பாருங்கள். அந்த கடல் அலையிலிருந்து மின்சக்தி எடுக்கலாம், ரொம்ப சுலபம். இப்போ இன்னும் மற்ற இதெல்லாம் புதிய முயற்சியில் எடுத்தோம்னா எல்லையற்ற ஆற்றல் இருக்குது. காந்த ஆற்றலை தெரிந்தாதான் விஞ்ஞானிகளுக்கு அதில் நுழையலாம். விஞ்ஞானிகள் எல்லாம் எவ்வளவு கூர்மையான அறிவுடையவர்களாக இருக்காங்களோ அவ்வளவு கெட்டிக்காரங்க. என்ன இதை செய்தால் இதில் எனக்கு என்ன பணம் வரும், இதில் என்ன புகழ் வரும், அதை வச்சுத்தான் உங்களுடைய செயலை ஈடுபடுத்துவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வயிறு ஒன்று இருக்குது. வயிறு நிறைஞ்சாலும் போறோம்னு சொல்லுவாங்களா? ஆனால் இல்லை. அந்த விஞ்ஞானிகளில் ஒரு சிலர் சமுதாய நன்மைக்கு என்று திரும்பி பார்த்தா இந்த எனர்ஜி உற்பத்தியை ரொம்ப லேசா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடி மூலமாகவே சூரிய ஒளியை இன்டென்சிஃபை பண்ணி ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை அதுல இருந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும். இத ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சிக்காகோவில் ஒரு இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன். அங்கே ஒருத்தர் அதை கேட்டுக்கிட்டார். நீங்கள் அடுத்த ஆண்டு வரும்போது நான் அதை செய்து பார்க்குறேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு அழைச்சாரு. அழைச்சி இதனுடைய விவரமெல்லாம் கேட்டார். நான் சொன்னேன் நான் செய்கிறேன்னு சொன்னார். அடுத்த ஆண்டு நான் போகும்போது அவங்க வீட்டில் இட்டும் போய் வச்சு இந்த விளக்கு எரியுது, தண்ணி சூடாகுது, எல்லாம் எடுத்து காமிச்சாரு. இது வெளியே இப்போ எல்லாரும் கமர்ஷியல் லைனில் கொண்டு வரலாங்க, நான் அதுக்காக முயற்சி பண்ணுறேன். நீங்கள் அன்னைக்கு பேசின போது அதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை கண்டு நான் விஞ்ஞானியாக இருக்கிறதுனால இந்த காரியத்தை செய்து வச்சிருந்தேன். அவங்க கணவன் மனைவி 2 பேரும். அந்த மாதிரி இங்கே இது எப்படி இந்த சக்தி வரும்? தமிழில் தான் இருக்குது உலக சமாதானம் புக்கு, எல்லாம் தான் படிக்கிறீங்க. இதிலிருந்து
சுவிட்ச் போட்டால் விளக்கு எரியுது, இதுக்கு போய் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அது ஒரு பைத்தியக்காரன் என்னமோ சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம இதுதான் ஸ்டாண்டர்டா இருக்குதே, இதை வச்சா போதும். அது மேல் முயற்சி செய்து திருத்தமோ பொருத்தமோ கொண்டு வரணும் என்றது இல்லாததுனால இந்த நாட்டில் இந்த 50 ஆண்டு காலமாக நான் என்ன சமுதாயத்துக்காக கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இந்த தங்கத்தை பற்றியும் அந்த தங்கத்தில் உள்ள மதிப்பை மாற்றிட்டீங்கன்னா, இந்த அதாவது மிஷின்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய மிஷின் எல்லாம் வச்சு நாம் எவ்வளவோ முன்னுக்கு வரலான்னு ஒரு கட்டுரை, அந்நிய நாட்டு கடன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுது. நீங்க தங்கத்தை வச்சுக்கிட்டு இருந்த நாட்டில் என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த தங்கத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு அங்கிருந்து மிஷின்களாக வர வச்சுங்க. இங்க அதுல இருந்து நாம் இண்டஸ்ட்ரியை இது பண்ணலாம். கடன் வாங்கினா வட்டி கொடுக்கணும். அந்த வட்டியெல்லாம் நானும் கொஞ்ச நாள் வியாபாரம் பண்ணியிருந்தேன் இல்லையோ, இந்த வட்டி கணக்கு, அது ஆனா பைசா, இதெல்லாம் அடிக்கடிக்கு நினைவு வரும். அவ்வளவு எடுத்து பெரிய கட்டுரையாக எழுதினேன். அதெல்லாம் இந்த அரசாங்கம் பார்க்கவே பார்க்காது. ஒன்று ஒரு ஓட்டு வரணும், இல்லைன்னா பணம் வரணும். இந்த ரெண்டுக்குத்தான் அரசாங்கம் செவிசாய்க்குமே தவிர ஆராய்ச்சிக்கும் மக்கள் நலனத்துக்கும் என்று எண்ணி போகக்கூடியவனா இருந்தால் அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நம்ம மக்கள். எங்க ஊர்ல ஒரு ஆளு நல்ல மனுஷன்தான். அவன் ஏதோ எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த இடத்துல இது செய்யணும்னு கேட்டாங்க. செய்யல அவன். என்னங்க, உங்களை நாங்கள் மதிச்சு தானே அனுப்பிச்சோம் ஓட்டு போட்டு, நீங்க இப்ப என்னால முடியாதுன்றீங்களே. ஏய்யா, ஓட்டு எனக்கு சும்மாவை போட்ட நீ? அவன் கேட்குறாங்க. நான் இருக்கிறாங்க, ஓட்டு நீ சும்மாவை போட்ட, பணம் வாங்கல, எனக்கு என்னண்ட என்ன செய்யறது? இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னு சொன்னா மனிதனை மனிதன் மதிக்கணும், மனிதனுக்கு என்ன வேணும்னு தெரியணும், இயற்கையை முறையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அறிவு வரணும். அதுதான் பண்பாடு. அந்த பண்பாட்டை வளர்க்கக்கூடிய திருவுருவங்களாக நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. உங்க உள்ளத்துல அதற்கு வேண்டிய ஆற்றல் இருக்கிறது. அதை இன்றைக்கு நான் தூண்டி விடுறேன். அந்த தூண்டுதல் நாளுக்கு நாள் ஏன்னா இது இயற்கை, ஏதோ ஒரு கற்பனை இல்லை, எல்லாம் சயின்ஸ் மூலமாகவே நான் சொல்றேன். ஆனா சயின்ஸ் மூலமா சொன்னா விஞ்ஞான பாடம், அதாவது ஒரு சர்டிபிகேட் இருந்தால் தான் சயின்டிஸ்ட்னு நினைப்பாங்க. முதல்ல இப்ப இது வரைக்கும் இலக்கியங்கள்ல பல பாடங்கள் வருது. அதுல ஏற்கனவே பாஸ் பண்ணவனான அவன் பாடத்தை படிக்கிறாங்க எல்லாரும். ஒண்ணு தெரியாதவனெல்லாம், அதாவது சர்டிபிகேட் இல்லாத பட்டம் வாங்காதவன் எழுதின பாட்டுங்க தான் இன்னைக்கு எல்லாம் உலகம் முழுவதிலும் பாடல்களா இருக்கு. அதை வச்சுக்கிட்டு பட்டம் வாங்குறவன் அவனுக்கு பட்டம் வாங்கிட்டானா, பட்டம் இருக்குதா, அவன் சாதாரண எழுதினானா அல்லது பட்டம் வாங்கினவன் எழுதினானா? அந்த பட்டம் இருந்தாதான் இன்னைக்கு. இது நீண்ட காலமாகவே அந்த மாதிரி சொல்லு இருக்குது. வெட்ட வெளிதன்னை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி. இவங்க எல்லாம் இது கேட்குறாங்க, பட்டயம் அந்த முடிவு வரையில கண்டு விளங்கி கொண்டவனுக்கு அது பட்டயம் எதுக்கு என்று அந்த முறையில் நீங்கள் எல்லாம் இந்த அடிப்படையை இறைநிலை, அதனுடைய துண்டு விண், அந்த விண் சுழல்ல இருந்து வரக்கூடிய அலை இறையோட சேர்ற போது காந்தம். சிம்பிள். இறைநிலை சுத்தவெளி, அதனுடைய பிரிவு, அதாவது ஒரு பெரிய பாறாங்கல் நொறுங்கி போச்சுன்னு வச்சுங்க, எத்தனை ஆகுது. அதே போல சுத்தவெளி எவ்வளவோ பெருசு, அது தன் அழுத்தத்திலேயே அதுவே நொறுங்கிக்குது. அப்போ அதை சுழல ஆரம்பிக்கிற போது சுற்றிலும் உள்ள அதே சுத்தவெளி அழுத்தத்தினால விரைவாக இயங்க ஆரம்பிக்கும்.
அப்போ சுத்தவெளி விண்சுழலினுடைய அலை சுத்தவெளியில மீண்டும் சேர்ற போது காந்தம். அந்த காந்தம் இந்த அணுக்களுடைய கூட்டு அழுத்தத்துக்கு தகுந்தவாறு ஒலியா அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமா மாறி அதுவே உயிர்களிடத்துல மனமாகவும் இருக்கிறது. இதுக்கு மேல என்ன தத்துவம் நாம தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. இதை தெரிந்து கொண்டா எல்லார் உடல்லையும் உள்ளத்திலையும் இயங்குவது அந்த மகாசக்தி தானே என்ற போது அந்த மகாசக்தியாக உள்ள இறைவனே இறைவனுடைய திருவுருவங்களாகவே பார்க்கக்கூடிய அறிவு வந்துடுச்சுன்னா மனைவியை கணவனும் மனைவியும் அவமதித்து பேச முடியுமா? மனிதன் அவமதிக்க முடியுமா? முடியாது. அந்த அறிவு தான் நமக்கு காந்த தத்துவத்தினால உலகுக்கு கிடைக்க வேண்டியது. அதற்கு ஒரு முன்னோடியா தொண்டு கூட்டமாக இது பணம் கொடுத்து இதை செய்ய முடியாது. அவரவர்களே தேறி அவரவர்களே முனைந்து அங்கிருந்து விரியணும். அதற்குரிய காலம் வந்ததுனால இங்கே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த உயர்ந்த தத்துவத்தை நீங்க எல்லாரும் தெரிந்து கொண்டீங்க. கொஞ்சம் பழைய பழக்கத்தில் அதை நம்புறதா வேண்டாமா என்றது கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் எந்த அளவில் ஒரு இதை பயன்படுத்துறீங்களோ, நான் ஒருத்தரை ஏதாவது வழக்கு செய்தாருன்னு சொன்னேன் இல்லையா, இன்னும் ஒருத்தர் மெட்டாலர்ஜி 15,000 பேர் வேலை செய்கிற இடம், அந்த இடத்துல விஞ்ஞானியா இருக்கார். அவருக்கு ஒரு சங்கடம் என்னன்னா, 2 மெட்டல்ஸ் ஒன்னா சேர்த்து உருக்கி ஊத்துற போது அது கடைசி வரைக்கும் அந்த மோல்டில் அதே போல 2 சேர்ந்து உரையணுமே, உரையறது இல்லை. சில இடங்கள்ல பொருசல் வந்துடும், அது ரிஜெக்டட். இதில் ரொம்ப நட்டம். நான் அங்கே போயிருக்கிற போது அவங்க வீட்டில் தங்கினேன். அவர் சொன்னார், அவர் இந்த காந்த தத்துவ ஆராய்ச்சிக்கு அந்த இடத்துல அதன் பிறகு ரிஜிஸ்டர் பண்ணி அதுதான் மையமாக இருக்குது. இப்போ யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்ற மையம் அங்கே தான் இருக்குது. அப்போ அவருக்கு நான் விளக்கினேன், இது என்ன காரணம்னா, நீங்கள் 2 மெட்டலில் சேர்க்குறீங்க, ஒவ்வொரு மெட்டலுக்கும் உருகு நிலை ஒரு ஹையஸ்ட் இவ்வளவு தூரம் இருந்தால் தான் முழுமையாக உருவம்னுட்டு ஒன்று இருக்குது, மினிமம் ஒன்று இருக்குது, இவ்வளோ வழியும் உருக ஆரம்பிக்கும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. 2 மெட்டல் சேர்ற போது இந்த மேக்சிமம் மினிமம் இதுக்கு கட்டுப்படாது, சேரவே சேராது. அதன் பிறகு நீங்க உருக்கிடுறீங்க, ஊத்தும் போது என்ன ஆகுது, இது வேற அது வேற இருக்கிறதுனால ஒன்று சீக்கிரமா ஆறி போகுது, உஷ்ணம் குறைஞ்சி போகுது, அங்க ஃபால்ஸ் வருது. இதற்கு நீங்க ஒரு சின்ன மாற்றம் செய்யணும். 2க்கும் உருகுநிலையே சமமாக உள்ள, அதாவது கலந்து போகக்கூடிய அளவில் கண்டுபிடிச்சிங்க, மேக்சிமம் மினிமம். அப்படி தனித்தனியாக உருக்கி கொள்ளுங்க 2ம். அந்த அது சமாதானமான நிலைக்கு வர்ற போது 2யும் கலக்க விடுங்க. கலக்க விட்டாச்சு இல்லையா, உறைஞ்சிடும், நல்ல உறைஞ்சிடும். நீங்கள் மோல்டில் ஊத்துற போது இந்த இது மாறாத இருக்கணும். மாறாத இருக்கணும்னா ஏர் கண்டிஷன் வச்சு இருந்தால் தான் மாறாத இருக்கும். அதை செய்து பார்த்தீங்கன்னா இந்த நட்டத்தை தவிர்க்கலாம். அண்ணன் இவர் விஞ்ஞானி ஆனால நல்ல மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் மற்றவர்களெல்லாம் கூட்டி மீட்டிங் போட்டு இந்த மாதிரி செய்யலான்னு பார்க்குறேன் சொன்னார். அது ஒரு கிட்டத்தட்ட $10 மில்லியன் செலவாகணும் என்றதாக. அதாவது பெரிய கம்பெனி, அதில் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஊத்துற இது மோல்டு அத்தனை. அப்போ
அவ்வளவு சரி, எக்ஸ்பெரிமெண்டல் மெஷர் தானே, செய்யலாம், இது ரொம்ப அவசியம் என்று சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. செய்தாங்க. பாருங்க, ஒன்று கூட ஃபெயில் ஆகிறது இல்லை, ஒன்று கூட பொருசல் வர்றதில்லை. நல்லா ஆறப்போது ஒரு மாதத்துக்குள்ளாகவே இவங்க செலவழித்த பணமெல்லாம் வந்தாச்சு. அந்த சரக்குகளுக்கு அவங்க இந்த மோட்டார் செய்கிறவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ பாருங்க, அந்த காந்தாற்றல் தத்துவத்தை உணர்ந்ததுனால அந்த வெப்பம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெப்பம் இருக்கு. அந்த வெப்பத்துக்கு அளவு காம்ப்ரமைசிங் வெப்பம் கொண்டு வந்து நீங்க சேர்க்கணும் என்று தான் சொன்னேன். அதை பிடிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நல்ல. அது போல உலகத்துல மனமாற்றத்துக்கு ஒருவரோடு ஒருவர் வெறுப்புணர்ச்சி இல்லாத இருந்தா இந்த ரெண்டு உள்ளமும் ஒன்றுபடும். எது செய்தாலும் அந்த ரெண்டு உள்ளமும் ஒன்றுபடுற போது வெற்றிகரமா இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் அளவு முறை, அதாவது நீடு, ஜஸ்டிஃபிகேஷன், நீடு, குவான்டிட்டி, குவாலிட்டி, இந்த நாலும் ஒன்றா வந்தது. சரி, கொஞ்ச நேரம் ஒரு வித்தியாசம் கூட இருக்கணும்னு வச்சுக்கோ. சரி, அவங்க சொல்கிறபடி தான் நாம் கேட்டு பார்க்கணும், செய்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறபடி செய்வாங்க. சரியா போச்சு, நான் சொல்கிறது தான் சரி. அந்த ஈகோ அங்கே பிணக்குகளை உண்டு பண்ணுறது. இந்த பிணக்கு என்ன ஆகுது, ரெண்டு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்திக்கு எதிர்ப்பு. ஒரு தடவை எதிர்ப்பு வந்தது, அது அப்படியே அடுத்தடுத்து அந்த எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும். எந்த செயல் எடுத்தாலும், நல்லது எடுத்தாலும் எதிர்ப்பு, கெட்டது எடுத்தாலும் எதிர்ப்பு. தூங்கும் போது எதிர்ப்பு செய்யற போதே ஆச்சா, நான் போய் படுக்க போறோமே, தூங்குற போதே இந்த எதிர்ப்பு தான் வந்து நிற்கும். இந்த மாதிரி சொன்னாங்களே, இந்த மாதிரி செய்யறாங்களே, என் சொல்ல கேட்கலையே, எதிர்ப்பு தான். இப்ப எந்த தூக்கமும் சரியா வராது. நீங்க வேலைக்கு போய் செய்றீங்களே, அந்த வேலையில கூட எதிர்ப்பு இல்லாத மனம் ஒழுங்கா ரிலாக்ஸா இருந்தா அது கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும், வெற்றி நல்லா இருக்கும். எதிர்ப்பு இருக்கக்கூடிய மனதில் என்ன ஆகுது, நீங்க இதை செய்துட்டே இருக்கிற போது ஒரு டிராஃப்ட் எழுதிட்டே இருக்கீங்க வேற ஒரு கம்பெனிக்கு, அந்த டிராஃப்ட் இப்படி, அப்போ அவங்க சொன்ன சொல்லு காதுல வந்து விழுற மாதிரி விழும். இப்படி சொன்னாங்களே, இங்க எந்த ஆழத்துல எந்த அரேஞ்ச்மெண்ட்ல இந்த வார்த்தைகள் வந்துகிட்டு இருந்தா போச்சு, நின்றுடும். அதுக்கு பதிலாக வேற வார்த்தை வரும். அவரை பார்க்குறீங்க, அடிக்கிறீங்க, திருத்துறீங்க, எத்தனையோ. இதெல்லாம் பார்த்தா இந்த மனம் வந்து அமைதியாகவும் சரணமாகவும் வச்சுக்கணும், ரிலாக்ஸ்டாகும். அதுக்கு எதிர்ப்பு இல்லாத இருக்கணும் சொன்னா ஊரெல்லாம் திருத்த முடியுமா? நாம திருத்திக்கணும். என்ன கண்டுபிடிச்சா, டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். இதை கொஞ்சம் பழக்கம் பண்ணிட்டா எந்த இடத்துலையும் எதிர்ப்பு இருக்கவே இருக்காது. இதெல்லாம் அந்த காந்த தத்துவத்தின் கீழே ஜீவகாந்தம், வான்காந்தம் இரண்டையும் உணர்ந்து கொண்டா நீங்களே உலகத்தை ஆளலாம் என்று கூறி, அந்த நன்மை உலக மக்கள் அத்தனைக்கும் விரிவடைய செய்யணும். இதனால பெற்ற பலனெல்லாம் கருமையத்தில் ஒரு வெற்றியான பர்சனாலிட்டி, ஆளுமை பேராக அமைந்து பின்னால வரக்கூடிய குழந்தைகளும் அதே போல நன்மையாக வரும், உலகம் தழைக்கும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.